இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா மனதார நினைச்சுக்கிட்டு ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஆலயம்னா பழனிமலை. இந்த பழனிமலைக்கு அருகே இருக்கக்கூடிய ஊர் தாங்க கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டி ஊரில் வாழ்ந்த மூட்டை சுவாமிகள் கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா அமாவாசையின் போது நடந்த பூஜையில் நிகழ்ந்த ஒரு அதிசயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் இந்த அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு, சித்தர் வழிபாடு, மகான் வழிபாடு ரொம்பவே சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த கணக்கன்பட்டி சித்தர் யாருன்னு, இவரை வழிபடுவதால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நமக்கு ஏற்படும், இந்த சித்தர் நிகழ்த்திய அற்புதங்கள் சில நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இந்த அமாவாசை நாள்னா முன்னோர்கள் வழிபாடு, சித்தர்களை வழிபடுவதும் மகான்களை வழிபடுவதும் ரொம்பவே சிறப்பான பலனை தரும். அந்த வகையில் கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி அமாவாசை அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா காத்திருந்து சித்தருடைய தரிசித்து சென்றிருக்காங்க. மேலும் இங்கே ஜீவசமாதியில் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டிருக்கு. வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம் சமர்ப்பித்து வழிபட்டிருக்காங்க. முன்னோர்களுக்கான பிரார்த்தனை செய்திருக்காங்க. அன்னதானம் இல்லைன்னா தான தர்மங்கள் செய்திருக்காங்க. சித்தருடைய அருளாசி பெற்று மன அமைதி வேண்டுதலுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த அமாவாசை பூஜையில் கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சித்தரை வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய பூஜையில் கலந்து கொண்டு வேண்டி பக்தர்கள் ஒன்று கூடிய ஆன்மீக நிகழ்வாகவும் சொல்லப்படுதுங்க. சித்தரின் ஜீவசமாதியில் சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடந்திருக்கு. முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்ய ஏற்ற நாளாக இந்த அமாவாசை அமைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லை, மனக்குழப்பம், பயம், தடைகள் நீக்கி மன அமைதி கிடைக்குங்க. மேலும் குடும்ப ஒற்றுமை, தொழிலில் முன்னேற்றம், உடல்நலமும் ஆன்மீக வளர்ச்சிக்காக இங்கே பிரார்த்தனை செய்தாங்க. அன்னதான, தீபம் ஏற்றுதல், தான தர்மங்கள் செய்வது புண்ணியமாக சொல்கிறாங்க. இந்த சித்தரின் அருளால் நல்ல சிந்தனையும் தன்னம்பிக்கையும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குன்னு பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் இந்த கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில் சென்று வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா மன அமைதி, ஆன்மீக தெளிவு உண்டாகுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறைஞ்சு ஒற்றுமை அதிகரிக்குங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகுவதாகவும் சொல்கிறாங்க. தொழில், பொருளாதார முன்னேற்றத்திற்கான பிரார்த்தனை செய்ய சிறப்பான நாளாகவும் அமையும். மேலும் இந்த நாளில் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும்னு வேண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சித்தரின் அருளால் தைரியமும் நம்பிக்கையும் மன வலிமை அதிகரிக்குது. தான தர்மங்கள் செய்வதால் புண்ணியம் பெருகக்கூடிய அற்புத நாளாக இந்த வைகாசி அமாவாசையில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சித்தருடைய ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா தரிசித்து வழிபட்டிருக்காங்க. மேலும் இந்த கணக்கன்பட்டி சித்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று தாங்க இந்த முருகன் கோவில். முருகன் கோவில்களில் அறுபடை வீடுகளில் பிரிந்து இருக்குது. இதில் பழனிமலை ரொம்பவே சிறப்புங்க. இந்த பழனிமலைக்கு அருகே இருக்கக்கூடிய ஊர் தான் கணக்கன்பட்டி. இந்த ஊரில் வாழ்ந்த சித்தரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். பழனியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டி வாழ்ந்த சித்தர் பார்த்திங்கன்னா இவருடைய இயற்பெயர் பழனிசாமிங்க. தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்க்கையில் அர்ப்பணித்து கொண்டு தினமும் பார்த்தீங்கன்னா கடவுளுக்காக பணியாற்றி வந்திருக்காரு. இவருடைய உடல் முழுவதும் பச்சை நிறம் கொண்ட சட்டைனே அழுக்கான வேட்டியை மட்டும் எப்போதும் அணிந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய மூட்டையை வைத்து கொண்டு தான் இருப்பாருங்க. அதனை எங்கே போனாலும் தூக்கி கொண்டே தான் போவாராம். அந்த மூட்டையை யாரேனும் தொட வந்தால் ரொம்ப கோபமாக கத்தி அவங்கள விரட்டி அடித்திடுவார். கடவுளுடைய அனுகிரகத்தினாலும் பல்வேறு வகையான அற்புதங்களை நிகழ்த்திய பிறகு ஜீவ சமாதி அடைந்திருக்காரு. மேலும் இந்த கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா செல்லக்கூடிய வழினா திண்டுக்கல் மாவட்டம் பழனி நெடுஞ்சாலையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஒரு இடம் அமைந்திருக்கு. இந்த சித்தருடைய ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா அவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைத்து வழிபட்டு வந்திருக்காங்க.
மேலும் இவரை தரிசிக்க இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரக்கூடிய நிகழ்வும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கு காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பார்த்திங்கன்னா கோவிலினுடைய நடை திறந்திருக்குங்க. தினமும் காலை 7 மணிக்கு சிறப்பு மண்டல பூஜைகள் நடத்தப்படுது. இந்த கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் பரட்டை தலையோடு அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்து தலப்பா கட்டி தான் இருப்பார். இவர் பழனியில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் சுற்றி வருவார். ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்களும் அனைவரும் இவர் ஒரு பைத்தியன்னு கல்லால் அடைத்து விரட்டிட்டாங்க. இருந்தாலும் இவர் அழுக்கு மூட்டையை கையில் வைத்து சுற்றி வருவதனால இவரை பழனியில் சுற்று வட்டார பொதுமக்கள் அனைவருமே இவரை பார்த்தீங்கன்னா மூட்டை சுவாமின்னு அழைக்க தொடங்கிட்டாங்க. பழனியில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய மலைகள் இருக்குதுல்ல, அதில் ஒன்று பழனி முருகன் கோவில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இடுமன் கோவில். இதில் இவர் பார்த்தீங்கன்னா இந்த இடுமன் கோவிலில் தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்திருக்காரு. பிறகுதான் பழனி மலைக்கு அருகே இருக்கக்கூடிய கணக்கன்பட்டின்னு ஊரில் சுற்றி வந்தார். அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவர் மரத்தடியில் அமைந்திருந்த போது அந்த வழியே சென்ற கார் ஒன்றை வழிமறைத்திருக்காரு. அந்த காரில் உள்ள வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகளும் தன்னுடைய மகனுக்காக வாய் பேச முடியாமல் இருந்ததால் அவங்க பழனிமலை முருகனை தரிசனம் செய்ய சென்று கொண்டிருந்தாங்க. அவங்களை தான் கணக்கன்பட்டி சித்தர் காரில் இருந்து இறங்க சொன்னார். அந்த தம்பதியர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாமல் இருந்தாங்க. பிறகு காரில் இருந்து இறங்கி வந்த பெண்மணியிடம் கணக்கன்பட்டி சித்தர் எதிரில் இருக்கக்கூடிய கடையில் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்ல, அந்த பெண்மணிக்கு வேறு வழி இல்லைங்க, ரோட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு கடையில் பிரியாணி வாங்கி கொண்டு வந்தா. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணியும் அவங்க குடும்பமும் ஒரு சுத்த சைவ குடும்பமாக இருந்திருக்கு. அதனால் அந்த பெண்மணிக்கு பிரியாணி சுவை பிடிக்காமலும் மூக்கை பிடித்து கொண்டு பிரியாணி வாங்கி வந்தா. பிறகு பிரியாணியை வாங்கி வந்த பிறகு கணக்கன்பட்டி சித்தர் இந்த பிரியாணியை பார்த்தீங்கன்னா உன்னுடைய மகனுக்கு கொடுன்னு சொல்ல, அந்த பெண்மணிக்கு தடுமாற்றத்தோடு வாங்கி வந்த சாப்பாட்டை பார்த்தீங்கன்னா பிரித்து பார்த்தபோது அப்போது தான் ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்திருக்கு. அது என்னன்னா, அந்த பெண்மணி வாங்கி வந்தது பிரியாணிங்க, ஆனால் அந்த பட்டணத்தில் இருந்து சாம்பார் சாதமாக மாறிடுச்சு. இதனை பார்த்து ஆச்சரியமடைந்த அந்த பெண்மணியும் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த கணக்கன்பட்டி சித்தருடைய காலை விழுந்து வணங்கிட்டு பழனியை நோக்கி சென்றாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் சென்று கொண்டிருந்தபோது இவங்களை நோக்கி லாரி ஒன்று வேகமாக வந்தது. அதனை பார்த்து அந்த சிறுவனும் அம்மா வண்டி வருதுன்னு கத்த தொடங்கிட்டான். இதுவரை அந்த சிறுவன் வாய் பேசாமல் இருந்ததை பார்த்தீங்கன்னா திடீர்னு பேசக்கூடிய குரலை கேட்டு அந்த பெண்மணி அந்த சிறுவன் வாய் பேசுவதை கண்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கான். அவர்கள் முருகனை தரிசிக்காம மீண்டும் திரும்பி கணக்கன்பட்டி சித்தரை வணங்கி சென்றாங்க. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தரை கண்ட பிறகு ஏராளமான நன்மைகள் நடந்ததுன்னு பலரும் சொல்கிறாங்க. இந்த கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா பழனி இடுமன்மலை அருகே ஒரு முறை இறந்ததாக மருத்துவர்களால் அறிவிக்கப்பட்ட சித்தர் மலையிலே உயிர்த்தெழுந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, பிறவிடையே பேச முடியாத சிறுவனையே வாய்ப்பேச வைத்து அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காரு. பக்தர்களின் எதிர்கால வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் சூட்சுமமான வார்த்தைகளில் அருள் வாக்கும் சொல்வார். பலருடைய தொழில் வளர்ச்சிக்கு இவருடைய வார்த்தைகளை வழிகாட்டியதாகவும் சொல்கிறாங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு நபர் மனதில் ஒன்று நினைத்து கொண்டு சித்தரின் இருக்கும் இடம் வழியாக எதற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது பார்த்தீங்கன்னா அவரின் சித்தர் கிழக்கு போய் வடக்கு போன்னு சொன்னாராம். இவர் ஏதோ சொல்கிறான்னு அதனை கண்டு கொள்ளாமல் அந்த நபரும் போயிட்டாங்க. அடுத்த நாள் எதிர்ச்சியாக அவருடைய ஊரிலிருந்து கிழக்கு பக்கமாக சென்று பின்னர் வடக்கு பக்கம் உள்ள ஊருக்கு சென்றாராம். அப்போது அங்கு ஒரு இடம் வாங்கி உள்ளார். தற்போது அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை ரொம்ப செல்வம் நிறைந்த வளர்ச்சியும் செல்வதாக மாறியிருக்காரு. பின்னர் சித்தரின் வார்த்தைகளை உணர்ந்த அவர் உடனே சித்தரை பார்த்துட்டு ஆசையும் பெற்று சென்றிருக்காரு. நீங்களும் கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவசமாதி கோவிலுக்கு செல்வதாக இருந்தீங்கன்னா காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த கோவிலில் நடை திறந்திருக்குங்க. மேலும் இங்கே அமாவாசை அன்று சிறப்பான பூஜைகள் பார்த்தீங்கன்னா நடத்தப்படுது. கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியை பார்க்க விரும்பக்கூடிய பக்தர்கள் இடைவிடாத அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கு. ஒரே நேரத்தில் 1000 வாகனங்கள் நிற்கக்கூடிய அளவுக்கு இங்கு இடம் வசதி உண்டு. பழனியில் இருந்து கணக்கன்பட்டி 10 நிமிடத்திற்கு ஒரு முறை அரசு பேருந்து எந்நேரமும் இயக்கப்பட்டு வருதுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா வைகாசி அமாவாசை என்று சித்தருடைய ஜீவ சமாதியில் நடத்தப்பட்ட பூஜையை பற்றி சில சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம்.
நீங்களும் இந்த சித்தரை வழிபட்டு வாழ்க்கையிலும் சரி தொழிலையும் நல்ல விதமான மாற்றங்கள் உண்டாகும். தொழிலில் அதிகப்படியான வருமானத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.